ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க கீர்த்தி. இன்னைக்கு நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னியோட டே 20 பார்க்க போறோம். உண்மையாவே 20 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லா நம்ம வந்தாச்சு. ஏன்னா நான் ஒரு 1 வீக் இருப்பேன், அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுவேன். இந்த மாதிரி நானுமே இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணியிருக்கேன் நிறைய வெயிட் லாஸ்ல. அதை தாண்டி நான் வெயிட் லாஸ் பண்ணா கூட ஒரு மாசத்துக்கு 2 கிலோ குறையிறதே ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் 68ல ஸ்டார்ட் பண்ணேன். இன்னைக்கு 64.75 வந்துடுச்சு. அதுவும் 68 பாயிண்ட் சம்திங் இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி 64 பாயிண்ட் சம்திங்க்கு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 4 கேஜி 20 டேஸில் வந்து நான் குறைச்சிருக்கேன். என்னுடைய ஓல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா 72 இருக்கும். நார்மலாக ஒரு வாக்கிங் அந்த மாதிரிலாம் போய் போய் தான் கொஞ்சம் கொஞ்சமாக என்னோட வெயிட் ரெடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பட் இந்த இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கில் இருக்கிற ரிசல்ட் வந்து வேற எதுலேயுமே எனக்கு கிடைக்கல. என்னோட பாடிக்கு இது ரொம்பவே சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. இன்கேஸ் சில பேர் நான் இதுவுமே ட்ரை பண்ணியிருக்கேன், எனக்கு ரிசல்ட்டே வரல அப்படின்னா 1 வீக் ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு வரலை இல்லை உங்களுக்கு வேற ஏதாவது இஷ்யூனா ஸ்கிப் பண்ணிடுங்க. மற்றபடி ரிசல்ட் வந்து ஒரு சில பேருக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே நடக்கும், சில பேர் கொஞ்சம் லேட்டாக நடந்தாலும் கண்டிப்பாக ரிசல்ட் கிடைக்கும். நான் வந்து மார்னிங் ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணுறதுக்கு ஒரு ஜூஸ் எடுக்க போகிறேன் இன்னைக்கு. என்னோட பிரேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:30க்கு அப்புறம் 10 o'clock எப்போ வேணாலும் எடுத்துப்பேன். என்னோட ஒர்க்கை பொறுத்து அது அப்படியே கொஞ்சம் மாறிக்கும். ஆல்மோஸ்ட் என்னோட ஃபாஸ்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 14.5 மணி நேரத்துலேருந்து 15 மணி நேரமாக இருக்கும். என்னுடைய பிரேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா 9 hours கிட்ட இருக்கும். இன்னும் 12:12, 10:14, 18:6 இது மாதிரி நிறைய இருக்குது. பட் நான் சூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான். இது வந்து எனக்கு செட் ஆகுது. டின்னர் 7 o'clock முடிச்சுட்டு அதுக்கடுத்து பெருசாக எனக்கு பசிக்காது, தூங்கிடுவேன். பேலன்ஸ் டைம் நம்ம நைட்டில் தூங்கிடுவோம். அதுக்கடுத்து மார்னிங் ஷர்பியை பரபரப்பாக கலப்புறதுலேயே எனக்கு போயிடும். என்ன ஒன்று, எனக்கு ஒரு கிரேவிங்ஸ் வந்து காஃபி கிரேவிங்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் கண்ட்ரோல் பண்ண நிறைய தண்ணி குடிச்சுப்பேன் அந்த டைமில். ஸோ மார்னிங் நான் ஃபாஸ்டிங்கை பிரேக் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். எப்பொழுதும் டேரெக்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ருவேன். இன்றைக்கி தான் ஒரு ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். ஸோ ஏபிசி ஜூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து ஆப்பிள், பீட்ரூட், கேரட் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இது ஏபிசி ஜூஸான்னு எனக்கு தெரியல. பட் வந்து ஏக்கு வந்து ஆம்லா, பிக்கு வந்து பீட்ரூட், சிக்கு வந்து கேரட், ப்ளஸ் அதோடய நம்ம வந்து கருவேப்பிலையெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸோ எனக்கு வந்து ஃப்ளேவருக்காக இஞ்சிலாம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் இதில் வந்து ஜீரகமும் கொஞ்சம் சேர்த்துருக்கேன், உப்பு கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஸோ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பீட்ரூட் ஜூஸில் வந்து உப்பெல்லாம் போட மாட்டாங்க. நான் ஒரு டேஸ்ட்டுக்காக வந்து அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தால் ஒரு மாதிரி இருக்குமோ அப்படின்ட்டு. இதில் ஆம்லா போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி ஒரு புளிப்பு டேஸ்ட்டும் இருக்கும், பீட்ரூட் போட்டிருக்கிறதுனால ஒரு மாதிரி இனிப்பு டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ அது பேலன்ஸ் ஆகி இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அந்த நெல்லிக்காய் பார்த்திங்கன்னா நம்மளோட முடிக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி நம்ம வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப நல்லது. இதுவே நீங்கள் வந்து 3 ட்ராகன் ஃப்ரூட் வந்து எந்த அளவுக்கு நமக்கு எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்குமோ நார்மலாக அதை சாப்பிட்டா, அந்த அளவுக்கு ஒரே ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டா இருக்கும்னு சொல்லி ரீசெண்டாக போட்டுட்டு இருந்தாங்க. அது நம்ம படிக்கும் போதெல்லாம் ஆப்பிளை கம்பேர் பண்ணுவாங்க. இப்போ வந்து அப்டேட் ஆகிறதுக்கு ஏற்ற மாதிரி ட்ராகன் ஃப்ரூட்க்கு வந்துட்டாங்க போல். ஸோ இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா நான், ஷர்வி, அம்மா, ரோஷினிலாம் கொஞ்சம் கொஞ்சம் டேஸ்ட் பார்த்தாங்க. நான் குடித்தேன் நிறையா. ஷர்வி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்ன கப்பில் குடித்தா. ஸோ குழந்தைங்களாம் அவ்வளோ சீக்கிரம் இதெல்லாம் குடிப்பாங்களா? குடிக்கவே மாட்டாங்க. நம்ம தான் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஊசி பேத்தி விடணும். இது குடிச்சின்னா பிளட், இது ஃபுல்லாகவே பிளட்டு தான், நீ குடி, உனக்கு அவ்வளோ பிளட் ஏறும் அப்படி இப்படின்னு சொல்லி கொஞ்சம் ட்ராமா பண்ணி தான் அவளெல்லாம் குடிக்க வச்சேன்னா. ஸோ இதை நான் என்னோடய வெயிட் லாஸ்க்குமே யூஸ் பண்ணிக்கிட்டேன். எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு தடவை குடிக்கும் போது ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ அப்படியே கொஞ்சம் கண்டினியூ பண்ணி குடிக்கும் போது பெருசாக எதுவும் தெரியல. இன்னொன்று, நீங்கள் அந்த ஃபாஸ்டிங்கில் இருக்கும் போது என்ன ஜூஸ் கொடுத்தாலும் கண்டிப்பாக குடிச்சிருவீங்க. ரீசன் பார்த்திங்கன்னா அவ்வளோ எம்டியாக இருக்கும் நம்மளோட நாக்கு. ஏதாவது ஒரு ஃப்ளேவருக்காக வெயிட் பண்ணும். ஓகே, குடிக்க முடியாமலாம் கிடையாது. ஃபஸ்ட்டு வாய் ஒரு மாதிரி இருந்துச்சு, அப்புறம் நல்லா ஏதாவது சாப்பிட்டா தேவலாம் போல் இருக்கும். வெறும் தண்ணியே குடிச்சிட்டு இருக்குது, ஏதோ ஒரு டேஸ்ட்டு நம்ம வாய்க்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம குடிக்கும் போது பெருசாக நம்ம வேணான்னு சொல்ல மாட்டோம். ஸோ இது ஒரு ட்ரிக், நீங்கள் வேணால் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி எனக்கு என்ன கிரேவிங்ஸ் வந்தாலும் அப்போல்லாம் வந்து நிறைய தண்ணி குடிச்சிருவேன். என்னடா வெயிட் லாஸ்ன்னு சொல்லிட்டு பரோட்டா சாப்பிட்றேன்னு நினைக்காதீங்க. நேற்று என்னோட விலாக் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். நைட்டு பரோட்டா வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு மனசே இல்லை. ஏன்னா நான் வந்து என்னுடைய ஃபாஸ்டிங்குமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ப்ளஸ் வந்து வாக்கிங் எல்லாமே முடிச்சுட்டு வந்துட்டேன். ஸோ அதுக்கடுத்து 7:30க்கு கூட என்னால் நான் 7 o'clock முடிச்சிட்டேன் அப்படின்னா 7:30 கூட எதுவாக இருந்தாலும் நான் சாப்பிட மாட்டேன். இன்னும் சொல்ல போனால் 7 o'clock என்னுடைய ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் அப்படின்னா 7:01க்கு கூட நான் எதுவுமே அது அப்படியே ஸ்டாப் பண்ணதை அப்படியே விட்டுருவேன். பட் எனக்கு புரோட்டா ரொம்பவே பிடிக்கும். ஸோ அதுக்காக நான் ஒன்று எடுத்துக்கிட்டேன். அதுக்கும் சேர்த்து எப்பொழுதும் இருக்கிற அளவை விட நான் எக்ஸ்ட்ராவாக வந்து வாக்கிங் போகணும். எப்பொழுதும் போகிற அளவை விட ஒரு 10 minutes கிட்ட நம்ம பரோட்டா சாப்பிட்டோம்ல, பிரியாணி சாப்பிட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஸ்பெஷலாக நான் சாப்பிட்டேன் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக நம்ம வந்து கலோரி பர்ன் பண்ணணும்னு நான் நினைப்பேன். இதனால நமக்கு வெயிட் லாஸ் ஆகுதோ இல்லையோ மெயின்டைன் ஆகும். நம்ம என்ன இருக்கோ அந்த கரண்ட் வெயிட்டாவது மெயின்டைன் ஆகும்.
இன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஃபிஷ் தான் வாங்கியிருந்தாங்க. நான் வந்து குழம்பு ஓகே தான், கிரேவி எதாக இருந்தாலும் நான் சாப்பிட்டுப்பேன். பட் ஃப்ரை இந்த ஆயில் ஐட்டம்லாம் நான் என்ன பண்ணிப்பேன்னா, எனக்கு வந்து கோகோனட் ஆயிலில் பண்ணிப்பேன். ஸோ இது வந்து கோகோனட் ஆயில் ஒரு ஃபேட் தான், பட் அது வந்து ஒரு குட் ஃபேட் மாதிரி கொஞ்சம் கன்சிடர் ஆகும். நார்மலாக இருக்கிற எண்ணெயை விட இது கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும். அதனால் ரிஃபைண்ட் ஆயில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறது. ஒரு தோசையாக இருந்தாலும் நான் கோகோனட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். இல்லை எனக்கு அந்த ஃப்ளேவரே பிடிக்காது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மினிமலான அளவு வந்து சேர்த்துக்கோங்க. ஸோ வீட்டில் உள்ள எல்லாருக்கும் நார்மலாக ஆயிலில் நம்ம எப்பொழுதும் ஃப்ரை பண்ணுற மாதிரி பண்ணிட்டாங்க. எனக்கு மட்டும் நான் வந்து கோகோனட் ஆயிலில் பண்ணிக்கிட்டேன். பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் சாப்பாடை ஃபுல் அண்ட் ஃபுல் நான் கம்மி பண்ணி தான் வெயிட் லாஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் அந்த ட்ரிக் வந்து ஃபுல்லாக தப்பு தான். ஸோ நானுமே அந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஒரு கட்டத்தில் நமக்கு வெயிட் லாஸ் ஆகலைனாலோ இல்லை வேறு ஏதாவது ஒரு டென்ஷன் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஏன்னா பசியில் எதுவுமே நமக்கு சாப்பிட முடியலங்கிற ஒரு கண்ட்ரோலில் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும். யார் மேலே கோவத்தை காட்டுறதுன்னு தெரியாது. ஸோ அப்போல்லாம் வந்து ஃபுல்லாக நம்ம சாப்பிட்ருவோம். ஆமாம் போ அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு வெறுப்பில் வந்து சாப்பிட்ருவோம். நம்ம டயட்டில் இருக்கும் போது தான் இந்த மாதிரி குனாஃபா சாக்லேட்லாம் நம்ம கண்ணில் படும். ரொம்ப குட்டி பைட் மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதைத்தான் நான் வந்து சொல்லுவேன். உங்களுக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா அதோட அளவை கம்மி பண்ணிக்கோங்க, ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாதீங்க. இல்லைனாலும் அதை முடியும், கிரேவிங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா அதையுமே ஸ்கிப் பண்ணிக்கோங்க. என்னோட டெய்லி ரொட்டீனில் முக்கியமான ஒரு பார்ட் பார்த்திங்கன்னா ஸ்கிப்பிங். இது வந்து 100 கவுண்ட் வந்து டெய்லி மிஸ் பண்ணாமல் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு சில நேரத்தில் எனக்கு 100 கவுண்ட் போட முடியலன்னா, இல்லை நான் ஏதாவது ஒரு ஒர்க்குக்கு போயிட்டேன் அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து 150 அதை மாதிரி வந்து கொஞ்சம் ஈக்குவல் பண்ண ட்ரை பண்ணுவேன். கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இப்போ நான் 100 கவுண்ட் ஸ்கிப்பிங் விளையாட போகிறேன். வாசல் மட்டும் கூட்டி விட்டுட்டு வந்துட்டேன். தண்ணி ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. ஸோ அந்த கேப்பில் ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஸ்கிப்பிங் பண்ணலான்னு வந்துட்டேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டின்னர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்துச்சு. பட் இன்றைக்கி தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். லிப் டிண்ட் வந்து நான் அப்ளை பண்ணேன். ஒரு 1 hour கூட இருக்க மாட்டேங்குதுங்க. பட் போடும் போது இதோட எப்படி சொல்கிறது, என்னோடய ஃபேஸ்க்கு வந்து ரொம்ப ஆப்டாக இருக்க மாதிரி இருக்குது. பட் ரொம்ப ஸ்டே இருக்க மாட்டேங்குது. ஸோ அந்த ஷேடு நல்லாயிருக்கு. ஸ்டே வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மி தான். ஸ்கிப்பிங் பண்ணுறதை வந்து கவுண்ட் பண்ணுறது யாருன்னா ஷர்வி தான். டெய்லி வந்து இது ஒரு ரொட்டீன். நான் வந்து ஸ்கிப்பிங் பண்ண வந்து ஷர்வி 1 2 3 4 அப்படின்னு பண்ணிட்டே இருப்பா. ஸோ அவளுக்கு வந்து என்கரேஜாக இருக்கோ இல்லையோ, ஸோ எனக்கு ஜாலியாக போயிட்டுருக்கு. தனியாக ஒரு மாதிரி லோன்லியாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்காது. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? என்னோட வெயிட் லாஸ்க்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணுறது வந்து இந்த ஒரு பார்ட்டு தான், ஸ்கிப்பிங் தான் நான் சொல்லுவேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்கிப்பிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கம்மியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். எடுத்தோடனே நீங்கள் 100 கவுண்ட் அப்படிலாம் போட வேணாம். ஒரு நாளைக்கு 10 20 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு சி செக்ஷன் அப்படின்னா ஒரு 2 இயராவது வெயிட் பண்ணுங்கள். உங்கள் பாடிக்கு ரெஸ்ட் கொடுங்க. எப்பயுமே நான் ஸ்கிப்பிங் முடிச்சுட்டு வாக்கிங் முடிச்சுட்டு தான் எனக்கு வந்து ஸ்வெட்டிங் ரொம்ப ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதை மாதிரி தான் ஒரு 2 மினிட்ஸ் உட்கார்ந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான் இப்போயுமே. ஸோ எந்த அளவுக்கு உங்களுக்கு கிளியராக தெரியுதுன்னு தெரில. ஸோ நல்லா நான் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து நார்மலாக போகிற வாக்கிங்லாம் விட நீங்கள் ஸ்கிப்பிங் விளையாண்டு பாருங்கள், செம்ம எஃபெக்டிவாக இருக்கும். ரொம்ப வந்து மூச்சு வாங்கினாலும் கலோரி பர்ன் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் நல்லாவே நமக்கு ஸ்வெட் வந்து அதிகமாக இருக்கும். எப்பொழுதும் நம்ம வாக்கிங் போகும்போது பர்ன் ஆகிற கலோரியை விட ஒரு டபுள் ட்ரிபிளாக கூட இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸசைஸே பண்ண மாட்டேன் அப்படின்னா கூட நீங்கள் வெறும் ஸ்கிப்பிங் மட்டும் விளையாடலாம். இல்லை நான் அதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா வாக்கிங் ஆச்சும் போங்க. இந்த ஃபாஸ்டிங்கில் நீங்கள் ஏதாச்சும் கூட ஒன்று சேர்த்து பண்ணிங்கன்னா எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ எனக்கு எதுக்குமே டைம் கிடையாது, குட்டி குட்டி வாண்டெல்லாம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஃபாஸ்டிங் மட்டுமே எடுங்க. கண்டிப்பாக இதில் உள்ள எஃபெக்டிவ் ரிசல்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக கிடைச்சாலும் நமக்கு ரிசல்ட் ஆனால் கண்டிப்பாக கிடைக்கும். ஃபேன் போடாமல் வேறு இருக்கேன். நான் வந்து எப்பயுமே ஃபேன் போட மாட்டேன். எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி, வாக்கிங் என்ன பண்ணாலும் சரி, நான் வந்து ஃபேனே போட மாட்டேன். நம்மளோட ஸ்வெட் வந்து நல்லாவே வெளில வரணும். ஸோ அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். ஓகேப்பா, நல்லா நம்ம ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கே நம்மளை என்கரேஜ் பண்ணிக்கிற மாதிரி. அதனால் நான் எதுவுமே போட மாட்டேன். இதுக்கு அடுத்து கொஞ்சம் ஃபேனில் உட்காந்துட்டு தான் தண்ணி நிறையா குடிக்க ஆரம்பிப்பேன். ஓகே, நல்லாவே ஸ்வெட் ஆக ஆரம்பிச்சிட்டு இப்போ நான் ஒரு இன்னொரு 5 மினிட்ஸ் இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா ஸ்வெட்டு ஃபுல்லாக சேர்ந்து தனியாக ஊற்ற ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபேனில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தண்ணி குடிச்சிடும். பட் ஸ்வெட்டெல்லாம் வெளில வர வச்சுட்டு தான் நான் அதை கண்கூட பார்த்து ரசிச்சுட்டு தான் அடுத்த ஒர்க்கே. ஸோ அது ஒரு மாதிரி ஹாப்பினஸ் தான். அப்பா ஒரு ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம், அதுக்கான ரிசல்ட் கிடைக்குது, இந்த வேர்வை சிந்தி உழைப்பாங்கம்பாங்களே அதுதான் போல். பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்ததில்ல எக்கு சிக்கன் இதெல்லாம் வந்து இந்த இட்லி பானையில் வச்சு அதை வந்து வேக வச்சு அடுத்ததை நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு சாண்ட்விச் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ரெசிபி தான் இன்றைக்கி பண்ண போகிறோம். ஸோ சொல்லப்போனால் அதோட ட்ரெண்டிங்கே முடிஞ்சு போயிடுச்சு. பட் இருந்தாலும் அது வெயிட் லாஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணும். வீட்லேயே ஒரு சாண்ட்விச் மாதிரி செஞ்சு கொடுத்துடலாமே அப்படின்னு சொல்லி தான் எனக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். பட் பவர் கட் ஆகிடுச்சு. ஸோ எப்போ வருதுன்னு தெரியல. வேக வச்சு அதுக்கப்புறம் அந்த மிக்சியில் போடுறதுக்கு பவர் வேணும். இப்போதைக்கு வந்து இதில் ஓடிட்டுருக்கு. ஸோ அதனால் வேக வைக்கிறதுக்குள்ளே பவர் வந்துடுச்சுன்னா ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். இன்னொரு ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா இட்லி பாத்திரம். இதுதான் நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி பாத்திரம்.
ஸோ இதில் ஹோல் இருக்குது, அவங்க காமிச்சதில் ஹோலே இல்லை. ஸோ அப்படி இருக்கும் போது முட்டை ஊற்றுனா டபக்குன்னு ஊற்றிடும் கீழே. ஸோ அதனால் ஒரு குட்டி பாத்திரத்தில் முட்டை வச்சுட்டு சிக்கன் இதெல்லாம் தனித்தனி பாத்திரத்தில் தான் நான் வைக்க போகிறேன். ஸோ காமிக்கிறேன் பாருங்கள். 3 முட்டை இருக்குது, 3 பாத்திரம் இருக்குது. இது ரொம்ப அடி வாங்கியிருக்கேன்னு பார்க்காதீங்க. ஆதவை போட்டு எல்லாத்தையும் நசுக்கிட்டே இருக்கான், உடச்சிட்டே இருக்கான். ஸோ அதனால் அப்படி தான் ஆகுது. ஸோ எதுலையாவது ஒன்றில் சிக்கன், 3 முட்டையை வந்து எதுலையாவது, இதில் 2 முட்டையும் இதில் ஒரு முட்டையும் வச்சுருவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை மட்டும் ஆல்டர் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிப்பியை பற்றி உங்கள்கிட்ட நான் சொல்லியே ஆகணும். இது வந்து ரொம்பவே ட்ரெண்டாக வைரலாக போயிட்டு இருந்துச்சு, நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். இது எத்தனை பேர் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்க, எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இது எப்படி வந்துச்சு, எனக்கு என்ன ரிசல்ட்டுங்கிறத கண்டிப்பாக வீடியோ போக போக நானே சொல்கிறேன் பாருங்கள். ஸோ இது எக்கு சிக்கன் ரெண்டுமே இருக்கிறதுனால நம்மளோட வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் வந்து அதிகமாக சேர்த்துக்கணும் நீங்கள். ஏன்னா என்ன நீங்கள் வெறும் எக்கு சிக்கன் இந்த மாதிரி சாப்பிட்டா மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டால் டெய்லி நம்மளால் சிக்கன் எடுத்துக்க முடியாது. அதனால நான் எக்கு எடுத்துப்பேன். உங்களால் வந்து எது அதிகமாக முடியுமோ அதை எடுத்துக்கோங்க. இல்லை வெஜிடபிள்ஸ் மட்டுமே அதிகமாக சேர்த்துக்கிட்டா கூட நீங்கள் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற மாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து மாற்றிக்கோங்க. நட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க. நான் வந்து சிக்கன் என்னைக்கு எனக்கு கிடைக்குதோ, நான் வாங்க முடியுமோ அன்னைக்கு மட்டும்தான் சிக்கன் எடுத்துப்பேன். இல்லை அப்படின்னா எக் எடுத்துப்பேன். சொல்லப்போனால் ஒரு 15 நாள் கிட்ட நம்ம ஊரில் திருவிழா நடந்துச்சு. ஸோ காப்பு கட்டியிருந்தாங்கன்னு என்னால் எக்கே எடுத்துக்க முடியல. அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வெறும் வெஜிடபிள் மட்டும்தான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போயுமே எனக்கு நல்லாவே வெயிட் லாஸ் ஆனிச்சு, ரொம்பவே எனக்கு. ஸோ இந்த சாண்ட்விச் தான் எனக்கு டின்னர். காஃபி கண்டிப்பாக எடுத்துக்க போகிறேன். காஃபி நான் டெய்லி ஒன்றுன்னு வச்சுருந்தேன். இப்போலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு டெய்லி குடிக்கவே தோண மாட்டேங்குது. நாட்டு சக்கரை போட்டு தான் குடிப்பேன். ரொம்ப கம்மியாக பால் தண்ணி அதிகமாக சேர்த்து தான் குடிப்பேன். இருந்தாலுமே எப்போயாவது ரொம்ப கிரேவிங்ஸ் வரும்போது மட்டும் தான் குடிக்க தோணுது. பட் நீங்கள் காஃபி அடிக்டாக இருந்தால் டெய்லி ஒன்று கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. ஸோ ஸ்லோவாக வெயிட் லாஸ் பண்ணலாம், ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை. நம்ம பிடிச்சது எல்லாமே ஸ்கிப் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம உடஞ்சிருவோம். சின்ன விஷயத்துக்குலாம் கோவப்படுவோம். என்னடா லைஃபுங்கிற மாதிரி திருப்பி விட்டுட்டு வெயிட் கெயின் ஆகிடுவோம். ஸோ அதனால் பிடிச்ச விஷயம் கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ ஆட் பண்ணிக்கோங்க. நானும் ஷர்வியும் நாட்டு சக்கரை பன்னெல்லாம் வாங்குறதுக்காக வெளில போயிருந்தோம். ஸோ ஏன்னா இந்த சாண்ட்விச் பண்ணுறது வந்து ப்ரெட்டில் பண்ணுவாங்க இல்லையா, ஸோ அதுக்காக. ஸோ வெளில போகும்போது பார்த்திங்கன்னா ஆட்டுக்குட்டி ஆடெல்லாம் நிறைய மேய்ஞ்சிட்ருக்கு வயலில். அது கூடவே மயிலும் கோழி மேய்கிற மாதிரி மேய்ஞ்சிட்ருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மைல் கிட்ட அதில் இருக்குது. ஸோ ரைஸ் மில் போயிட்டு கோதுமை அரைக்க கொடுத்துருந்தோம். அங்கேயே நாட்டு சக்கரை வாங்கிடுவோம். ஏன்னா அது வந்து ஒரு ஆர்கானிக்கான ஒரு ப்ராடக்ட் சேல் பண்ணுற இடம் தான். ஸோ அதனால் நாங்கள் அங்கே வாங்கிப்போம். ரெகுலராகவே நான் அங்கே தான் வாங்கிட்டுருக்கேன். ஸோ ப்ரெட்டு பார்த்திங்கன்னா பக்கத்தில் ஷாப்பில் கேட்டதுக்கு கிடைக்கல. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு சோதனை இந்த ரெசிபிக்கு. ஏன்னா வந்து ப்ரெட்டு கிடைக்கல அப்படிங்கிறதுனால நெக்ஸ்ட் என்ன பண்ணலான்னு பார்த்தா இந்த பன் இருக்கும்ல, ஸோ அதில் வச்சு சாப்பிட்டுக்கலாம், சாண்ட்விச் தானே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரெட்டு கிடைக்கலனோடனே முடிவு பண்ணிவிட்டேன். ஓகே சப்பாத்தி பண்ணிக்கலாம், அது வந்து ஒரு ஷவர்மா மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியாவில் நான் வந்துட்டேன். பட் வீட்டுக்கு வந்து ஒரு 10 மினிட்ஸ் வந்து இது நல்லாவே வந்து வெந்திருக்கும். அதுக்குள்ளேயே நான் பக்கத்தில் தான் ஷாப் போயிட்டு வந்துட்டேன். ஸோ காஃபிக்கு வந்து நாட்டு சக்கரையெல்லாம் போட்டுட்டு நாட்டு சக்கரையோட பாட்டில் வந்து நான் காய வச்சு வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்டேன். ஸோ அதனால் கவரில் இருக்குது, நாளைக்கு மாற்றிடுவேன். நான் வந்து காஃபி வந்து சின்ன டம்ளரில் எனக்கு தேவையான அளவுக்கு, அதாவது ஒரு 1/2 கப் வந்து நான் எடுத்துப்பேன். ஸோ அந்த கிரேவிங்ஸ்க்காக அதை கண்ட்ரோல் பண்ண ஒரு 1/2 கப் எடுத்துப்பேன். ஸோ அதுலேயும் வந்து பால் வந்து ரொம்பவே கம்மியாகவும் தண்ணி நிறையாவும் சேர்த்துருப்பேன். சக்கரை ரொம்ப கம்மியாக தான் போடுவேன். நாட்டு சக்கரையாகவே இருந்தாலும் நம்ம வந்து அளவு கரெக்டாக இருக்கணும். ஏன் வந்து சாக்கில் போய் கோதுமை கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ரேஷனில் வந்து கொடுத்ததை வந்து சேர்த்து வச்சு ஒரு 6 கிலோ கிட்ட வந்துருச்சு. நம்ம காய வச்சுருந்தோம் கூட விலாகில் காமிச்சிருப்பேன். ஸோ சேர்த்து அப்படியே கொடுக்கும் போது அப்படியே அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ நானும் அதில் கொஞ்சமாக மாவு வந்து ஷவர்மா மாதிரி ட்ரை பண்ணுறதுக்காக எடுத்துக்கிட்டேன். ஸோ இது எல்லாமே ஸ்டீம் ஆகி கரெக்டாக இருந்துச்சு. ஸோ நிறைய வீடியோஸ் பார்த்தேன், எல்லாருமே காமனாக ஒன்று தான் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியே நானுமே வந்து அதை ஃபாலோ பண்ணி இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பொதுவாக எனக்கு வந்து இந்த எக்கெல்லாம் வந்து ஒரு கவுச்சி ஸ்மெல் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, ஸோ அதனால் எனக்கு அது பிடிக்காது. ஏதாவது அதில் மிளகுத்தூளோ இல்லை ஏதோ ஒன்று போட்டு தான் நான் சாப்பிடுவேன், ப்ளைனாலாம் சாப்பிட மாட்டேன். அதை மாதிரி இந்த கலக்கிலாம் நான் சாப்பிடுவேன். பட் எல்லாத்துக்குமே ஒரு காரமாக ஒரு ஸ்பைஸியாக அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒன்று அதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நான் சாப்பிட்ருக்கேன். இந்த மாதிரி நான் ட்ரை பண்ணதில்லை. ஃபஸ்ட்டு இந்த மிக்சிலெலாம் போட்டு அரைக்கணும் அப்படிங்கும் போதே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லி நாங்கள் அரைச்சிட்டோம். ஏன்னா நம்ம இந்த மயோனீஸ்லாம் வெளில சாப்பிட்ருக்கோம் இல்லையா, ஸோ அதனால் அதை பேஸ் பண்ணி இருக்குன்றதுனால விட்டுட்டேன். பட் நம்ம வெளில மயோனீஸ் சாப்பிடும் போது அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அந்தளவுக்கு நமக்கு மைண்டுக்கு வராது. கெச்சப் மாதிரி அது ஒரு பார்ட் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துப்போம். நான் செய்கிற மெத்தடெல்லாம் பாருங்கள். நான் இப்படி தான் செஞ்சேன். அதை அப்படியே எல்லாமே நான் சாரில் மாற்றிட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கேப்சிகம் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். அது கூடவே சிக்கனை வந்து ஷர்வி ஹெல்ப் பண்ணா, எனக்கு எல்லாமே குட்டி குட்டியாக பிச்சு கொடுத்தா. ஷர்விக்கு வந்து ஒர்க் கொடுத்தோம்னா ரொம்ப ஜாலியாகிடுவா, ஒர்க்லாம் நல்லா பண்ணி கொடுப்பா. ஸோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா அரைச்சிட்டேன். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இதை தூக்கி அப்படியே அதில் கொட்டியாச்சு. சிக்கன் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. உப்பு உரப்பு எல்லாமே ஓகே தான். இப்போ வந்து நான் அந்த ஷவர்மா மாதிரி பண்ணுறதுக்காக சப்பாத்தி மாதிரி போட்டுக்கிட்டேன். அடுத்து கேக்கையும் கட் பண்ணி நான் ரோஷினி ஷர்வி
நாங்கள் அந்த 4 பீஸ் வந்து குட்டி குட்டியாக தானே வரும், அப்படியே ஒரு பைட் வந்து வச்சுக்கலாம், சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். ஃபஸ்ட்டு சாப்பிடும்போது எனக்கு எதுவுமே தெரியல. ஓகே மயோனைஸ் மாதிரி தான் இருக்குது, ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. நான் சப்பாத்தி ஃபுல்லாக எடுத்துக்க வேணாம், ஒரு சப்பாத்தி வேணால் பாதி போதும். ஏன்னா நம்ம எக்கு சாப்பிட்றோம், சிக்கன் சாப்பிட்றோம், அதில் வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிட்றோம். ஸோ நைட் டைம் வேறு மார்னிங்காக பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தால் கூட ஓகே, நம்ம டின்னருக்கு தான் சாப்பிட்றோம் அப்படிங்கிறதுனால கம்மியாகவே சாப்பிட்லான்னு சொல்லி பாதி தான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு நான் சாப்பிடும்போது எனக்கு பெருசாக எதுவுமே தெரியல. அதுக்கப்புறம் போக போக எனக்கு பிடிக்கல. பட் இதோட டேஸ்ட்டே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி நான் சாப்பிட்டேன். எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் நான் வாக்கிங் போயிருக்கேன், ஜம்பிங் பண்ணியிருக்கேன், எக்ஸசைஸ்லாம் கூட குட்டி குட்டியாக பண்ணியிருக்கேன். எனக்கு அது டைஜஸ்ட் ஆன மாதிரியே ஒரு ஃபீல் இல்லை. வயிறு நல்லாவே ஃபில்லிங்காக இருக்கும். எப்போயுமே நான் வந்து வெஜிடபிள்ஸ்லாம் நிறையா சாப்பிட்டா நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி எனக்கு ஸ்டார்டிங்கில் ஃபில்லிங்காக இருக்குன்னு மட்டும்தான் நினச்சேன். எனக்கு அது ஃபுல்லாகவே வந்து ஒரு 7 o'clock அப்புறம் 8, 9 அந்த மாதிரி ஆனதுக்கப்புறமும் எனக்கு வந்து அது ஃபில்லிங்லேயே இருக்குது. ஏன்னா எனக்கு எப்பவும் என்ன ஆகும்னா 9க்கு அப்புறம் லைட்டாக ஒரு பசி எடுக்கிற மாதிரி இருக்கும், நான் தண்ணி குடிச்சுப்பேன். அதே மாதிரி தான் என்னோடய ஸ்லீப்பிங் டைம் வரைக்குமே தண்ணி மட்டும் தான் குடிச்சிட்ருப்பேன். எனக்கு நல்லாவே எக்ஸசைஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பசி தெரியும். இது வந்து இன்றைக்கி எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு அது சூட் ஆகலையா, இல்லை இந்த மெத்தடே இது தப்பா, இல்லை எல்லோரும் சாப்பிட்டவங்களுக்கு இப்படி தான் இருக்கான்னு தெரியல. பட் எல்லாருமே ஆஹா ஓஹோன்னு சொல்லும் போதெல்லாம் நாங்களுமே இப்படி தான் இருக்கும்னு நினச்சி சாப்பிட்டோம். ஃபஸ்ட்டு பைட் உண்மையிலே எங்களுக்குமே ஆஹா சூப்பர், இனிமேல் வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்லாம் அப்படிலாம் நினச்சோம். பட் எனக்கு இது சாப்பிட்டு இது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கலாம், உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கலாமோ என்னமோ எனக்கு தெரியல. எனக்கு வந்து அந்த ஸ்மெல்லு ஃபஸ்ட்டு பிடிக்கல. நானே செஞ்சதுனாலையோ என்னவோ தெரியல, அது என்னோடய மைண்டில் வந்து அந்தளவுக்கு அது செட் ஆகலை. இனி லைஃப்க்கும் இந்த ஒரு டிஷ் மட்டும் பர்டிகுலராக எங்கள் வீட்டில் நான் பண்ண போகிறது கிடையாது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா வாக்கிங் வந்திருக்கேன், ஷர்வி நானும் சேர்ந்து தான் வந்திருக்கோம். இவளுக்கு வந்து சண்டே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி வந்து லீவ் டியூஷன். ஸோ அதனால் என்னோடய வாக்கிங்க்கு அப்படியே கம்பெனி கொடுத்துட்டு இருந்தேன், நல்லா பேசிட்டு. வாக்கிங் ஜம்பிங்லாம் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும், நல்லாவே ஸ்வெட் ஆகும். முக்கியமாக நீங்கள் இந்த சம்மர் டைமில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாவே எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும். நிறைய பேர் வந்து வெயிட் லாஸ் பற்றின டவுட்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. நான் வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன். அதை தாண்டி வேறு ஏதாவது வீடியோவில் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக அதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ டே 20 வரைக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் நம்ம வந்து 3 kgக்கு மேலேயே லாஸ் ஆகிருக்கு. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சேர்ந்தே வெயிட் லாஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.